நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. இனி மக்களாட்சிதான். மக்கள் ஓட்டு போட்டு இந்த நாட்களிலேயே உட்கார வைப்பார்கள். அரியாசனம் பொறுப்பின் பாரம் சுமக்கும் பீடம். முதலமைச்சரின் நாற்காலி இது தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் களம். பல தலைவர்கள் அமர்ந்த மேடை, வரலாற்றின் சுவடுகளை தாங்கி நிற்கும் சிம்மாசனம். கனவுகளும் கடமைகளும் சங்கமிக்கும் இடம், எதிர்கால தமிழகத்தை வடிவமைக்கும் களம். எளியோரின் குரல் கேட்கும் சாளரம், வல்லுநர்களின் ஆலோசனைகள் எதிரொலிக்கும் மண்டபம். நீதியும் நியாயமும் நிலைக்கும் தளம், நாட்டின் வளத்திற்காக உழைக்கும் களம். முட்கள் நிறைந்த பாதை இது, சவால்களும் சோதனைகளும் நிறைந்த பயணம். ஆனால் நம்பிக்கை என்னும் ஒளிச்சுடர், இருள் சூழ்ந்த நேரத்திலும் வழிகாட்டும் ரத்தினம். முதலமைச்சரின் நாற்காலி இது பொறுப்பின் அடையாளம், பெருமையின் சின்னம். தமிழகத்தின் இதய துடிப்பை உணரும் இடம், மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கும் களம். இந்த சேர் நினைக்கிறீங்க, சிஎம் சீட்டில் 2026 யார் உட்காருவா? நீங்கள் சொல்லுங்கள்.